ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம போன அந்த ஐஸ் அது என்ன சொல்கிறோம் இப்போ போயிட்டு வந்தோம்ல அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வந்தோன்னா இங்கே மணல் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மணல் கடல் மண் வச்சுக்கோங்க, கடல் மண் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அங்கே தான் வந்துட்டு கடல் இந்த போர்டுக்கு அங்கிட்டு இருக்கு பாருங்க, ஃபுல்லாக ஐஸு அங்கே போட்டிருக்காங்க. டேஞ்சர் தின் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி. நம்ம போய் நடந்தோன்னா கண்டிப்பாக உள்ளக்க இறங்கிடும். அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும் ஐஸ் அது. ஸோ கடல் ஃபுல்லாக உறைஞ்சிருக்கு. பக்கத்தில் போக முடியுமா? போக முடியாது, இல்லை நம்ம சும்மா இங்கே நின்று பார்க்கலாம்ல. இங்கே நின்று போகக்கூடாதா? Yeah, we also came for the same, but we didn't. Yeah, I supposed to somewhere there, but there was nothing. That was also there. It was not there. No, I mean it is Google that says so. அதே தான் ஐஸ் பிரேக்கர் ஷிப் தான் இங்கே இருக்குன்னு பார்த்துக்காங்க. எல்லாரும் அதுக்கு தான் வந்திருக்காங்க. ஓ ஓகே, பாய் பாய். ஜி கல்லையாச்சும் தூக்கி போட்டு உடச்சி பார்ப்போம் ஜி. அதை அந்த தண்ணியை தான் எங்கே இருக்குது குறைஞ்சிருக்கிற தண்ணியை ஐஸ் கட்டியா கல் இருந்தால் தானே போடுறோம். ப்ளஸ் இது வந்துட்டு இது போல ஹாலிடேஸ். ஸோ நம்ம பீஸா சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடை நைஸ் ஷாப். பார்க்குறோம் இங்கே இல்லை அந்த சைடு இருக்கலாம். அங்கே யாரும் இல்லை, இங்கேயே உட்காந்துக்கலாம். நல்லா இருக்கு. எப்பவுமே இன்டீரியர் செமையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ 6 மினிட்ஸில் கிச்சன் க்ளோஸ் பண்ணுறாங்க. நம்ம எதாவது சொல்லி ஆகணும். பாஸ்தா எனக்கு அந்த மாதிரி ஒயிட்டம் ஓகே. பாஸ்தா அந்த மாதிரி பீஸா கூட எனக்கு வேண்டாம். ஜி மஷ்ரூம் பீஸா, ஸ்மோக் பீஃப் ரேப், ஸ்மோக் பீஃப் ரோஸ்ட், லெட்டூஸ், குக்கும்பர், டொமேட்டோ. இது வந்துட்டு இது மாதிரி கொடுப்பாங்க மாப்பிள்ள, சாலட் மாதிரி. ட்ரிங்க்ஸு ஸ்டார்டர் இதெல்லாம் வேணாம். ஃபிஷ் வேண்டாம். மீட் டிஷ்ஷஸ், ஷேக், க்ரீமி. பாஸ்தா இஸ் பெட்டர். டெசர்ட், மீட் பால்ஸ், போர்க். க்ரீமி சிக்கன் பாஸ்தா. அது எங்கே இருக்குது? சிக்கன் பிரெஸ்ட் ஃபிஷ் டிஷ்ஷஸ் பக்கத்துலையா? மீட் டிஷ்ஷஸ், சிக்கன் பிரெஸ்ட் வித் மேங்கோ கறி சாஸ் இருக்குது. க்ரீமி சிக்கன் பாஸ்தா இது நல்லா இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். அப்படியா? இது வந்துட்டு ஆமாம் இது மாதிரி தான் சாப்பிட்டேன். ஞாபகம். ஃப்ரைட் லிவர் வித் ரோஸ்ட். ஓகே, அப்போ 2 சொல்லுங்க. ஓகே, 2 Reindeer chicken fuse and creamy chicken pasta. One. Yeah. And drink? ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறீங்களா? இல்லை பாருங்க, ட்ரிங்க்ஸு வேண்டாம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஹோம்மேட் பியர், நான் ஆல்கஹாலிக் தான் இருக்குது. மற்றது எல்லாமே வந்துட்டு ரெயின்டியர் ராப்பு. ரெயின்டியர் இருக்குது, 20 euro சம்திங். காஃபி அந்த மாதிரி தான் குடிக்கிறீங்களா? இது நம்ம வாங்க போகிறோம் இப்போ. Okay. ரெயின்டியர் சாப்பிட போகிறோம். சாலி. Thank you. Thank you. சூப்பர். ஒரு வழியாக நம்ம ரெயின்டியர் சாப்பிட போகிறோம். மாப்பிள்ள நான் சாப்பிட போகிறேன். சாப்பிடலாம் கண்டிப்பாக. 3 பேருக்கு ஒரே நீங்களும் சாப்பிடுங்க. ஆமாம், ஒரு வழியாக மான்கறி. இங்கே ஃபின்லாண்டில் வந்து ஃபின்லாண்டில் வந்து ரெயின்டியர், அது நார்மல் மான்கறி. நான் வந்து மான்கறி சாப்பிட்ணும் ரொம்ப நாள் ஆசை. மலைமான் எடுத்தவொன்னே மலைமான். நான் நினச்சேன் இந்த துபாய் கிட்டலாம் போனால் தான் கிடைக்கும். துபாய், சவுதி அங்கே போனால் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். நம்ம இங்கேயே கிடைக்கிது, சாப்பிட்லாம். ஸோ நம்ம வந்துட்டு மான்கறி ரேப்பு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நானும் இந்த ஜெய்ஹிந்த் தலைவரும். ரெயின்டியர் தலைவர் சிக்கன் அவன் கொடுத்துறது அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். சாக்கடை எனக்கு படப்படுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்களா தலைவன். இது வந்துட்டு ஒரு லோக்கல் ஷாப்பு, ஃபின்லாண்டில் இருக்கிற ஒரு லோக்கல் ஷாப்பு. ஸோ இங்கேயே பாஸ்தா, பீஸா எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறது ராப்பும் பாஸ்தாவும். தலைவன் பார்த்திங்கன்னா சிக்கன் பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருக்கான். ஸோ நல்லாயிருக்கு, பார்க்கவே நல்லா க்ரீமியாக சிக்கன் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரெட் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்படியே ப்ரெட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ராப்பு. ஸோ இதில் ஷவர்மா டைப்பில் நம்ம பேசிக்காக நம்ம ஊரில் சொல்லணும்னா ஷவர்மா டைப்பில் ரெயின்டியர் வந்து உள்ளக்க இருக்குது. ஆமாம், மலைமானா அது காட்டுமானா ஏதோ ஒரு இது ரெயின்டியர் ஆனால் இங்கிலீஷில் சொன்னாங்க. ஸோ அதோட ராப்பு தான் வந்து பார்த்தோம்னா சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட் டைம் இன் ஃபின்லாண்டு. ஆமாம், பார்ப்போம், சாப்பிட போகிறோம். அவங்களுக்கு சொல்கிறேன் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?
உண்மையுமே நல்லா இருக்கு ஆக்சுவலாக. நான் இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல, சாப்பிட்டு பார்க்குறேன். கறி இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். உள்ளே வச்சுருப்பாங்க, உள்ளே வச்சு தேய்ச்சிருக்கானுங்க. கறி தோசை சாப்பிட்டு கறி தோசை மாதிரியா? அவசரமே இல்லை சாப்பிடுங்க. சரி, நம்ம கட் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு பண்ணி பார்க்கலாம். கறி மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். கறி இல்லையா? இருக்கு. சிக்கன் ஒரு பீஸ் ரொம்ப சாப் பண்ணிடுவாங்களா கறியா? ரொம்ப தம்மா துண்டு இருக்கு, நல்லா இருக்கு கறி. நான் கறியை மட்டும் தனியாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு சாப்பிட்ற வரைக்கும் நல்லாயிருக்கு. சாப்பிட்டு வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். கட்டையாக தவுத்து இருக்கான். சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு நல்லாயிருக்கு. இந்த மாவு வந்துட்டு இந்த பீஸா பண்ணுற மாவுலையே பண்ணியிருக்காங்க. நார்மல் மைதா மைதா மாதிரி எனக்கு தெரில. இந்த நம்ம அங்கே ஷவர்மா சாப்பிடுவோம் அந்த மாதிரி தெரில. நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ரெயின்டியர் பீஸ் மட்டும் தனியாக வந்து சாப்பிட்டா அது நல்லா தெரியும், தனியாக தெரியும். இது கூட சாப்பிட்றதுனால நமக்கு தெரிய மாட்டேது. நம்ம ட்ரை பண்ணுவோம் நீ போகிற ரெஸ்டாரண்ட். மீட் மட்டும் கேட்டு பண்ணலாம். இது வந்துட்டு அதான் மீட்டு அங்கங்கே இந்த மாதிரி இருக்குது. ஜெர்மனியில் சாப்பிட்ற விட நல்லா இருக்குது. இந்த ப்ரெட்டு எல்லாமே நல்லா இருக்குது. ஜெர்மனி ஃபுட்டு விட ஜெர்மனியில் சாப்பிட்ற ஃபுட்டு பாஸ்தா எல்லாத்தையும் விட அதே மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்ற சூப்பராக இருக்கும். இந்த அவுட்டர் லேயரும் சூப்பராக இருக்கும். ஃபின்லாண்டு ஏன் சிக்கன் சாப்பிடுங்க. இப்போ நம்மளை வீட்டு போய் என்னென்ன குரலுக்கு காமிக்க போகிறாங்க கையில். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டமே இல்லை. நாங்கள் 3 பேர் தான் போயிட்டுருக்கோம். கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 7 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மக்கள்னு பார்த்தா பெருசாக யாரும் இல்லை. வாங்க அந்த கடையில் வந்துட்டு அந்த மான்கறி ரைண்டியர் சாப்பிட்டுட்டு நம்ம 3 பேர் மட்டும்தான் இருக்கோம்னு சொல்கிறேன். மக்கள் தொகை இங்கே கம்மி. ஆக்சுவலாக மக்கள் தொகை வந்துட்டு இங்கே ரொம்ப கம்மி. லேண்டு நிறையா இருக்குது, பட் அதுக்கு பாப்புலேஷன் வந்துட்டு ரொம்ப கம்மி. நம்ம இந்தியா அப்படியே ஆப்போசிட்டு. லேண்டு சின்னதுன்னு சொல்ல முடியாது, நம்ம பெருசு தான், பட் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். இங்கே வந்துட்டு பெரிய லேண்டு, பட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ யாரோ சொல்லி கேள்விப்பட்டேன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பாப்புலேஷனே தான் இந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது என்ன இருந்தாலும் உண்மைன்னு தெரில. பட் இங்கே பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ பில்டிங் எக்கச்சக்கமாக இருக்குது, பட் மக்கள் இருக்காங்களான்றதே தெரியல. ஜெர்மனியில் கூட அங்கங்கே நிறைய கார் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்கிங் லாட் இருக்குது, பட் ஆட்கள் யாருமே இல்லை. மேபி எங்கேயும் வெளியே போயிருக்காங்களா இல்லை என்னன்னு தெரில. பட்டு இன்றைக்கி நாங்கள் சுற்றினதை வச்சு பார்க்குறப்போ ரொம்ப கம்மி. இந்த ஊர் ஆட்களை நாங்கள் பார்த்தது ரொம்ப கம்மி. ஸோ இப்படி தான் இருக்குது இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வில்லேஜை பொறுத்த வரைக்கும். ஹெல்சிங்கியில் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க, பட் அங்கேயுமே பாப்புலேஷன் கம்பேர் டு அதர் சிட்டிஸ் கம்மி தான் அங்கேயும். இப்போ நம்ம வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு
ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் நார்த்தன் லைட்ஸ் பார்க்குறதுக்கு போகலாம். மேபி நார்த்தன் லைட்ஸ் இந்த வீடியோவில் வரும், கண்டிப்பாக பாருங்கள். நான் அடுத்த வீடியோக்குள்ளே தனியாகவே நான் போடுவேன் இதை.